குட் ஆஃப்டர்நூன் சார். வெரி குட் ஆஃப்டர்நூன். பிஸியாக இருக்கீங்களா? கோர்ட்டு முடிஞ்சு இப்போ தான் சார் ஆஃபீஸ்க்கு வந்தேன். ஓ ஓகே. இப்போ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 1 lakh ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 1 lakhமா? ஒரு 3 daysக்கு உங்கள் ஜூனியர்ஸ் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிடுறீங்களா? என்ன சார் திடீர்னு? ரீசன் இல்லாமல் நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல ஸ்ரீதர். போயிட்டு வாங்க. இல்லை சார், எனக்கு கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்கு. சரி, ஒரு 2 lakhs நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 2 lakhமா? நானே பேசாம வக்கீல் படிச்சுக்கலாம். என்னமோ செஞ்சுட்டு போறாரு, வாயை மூடிட்டு நில்ல. அந்த ஒர்க்கை கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணுங்க. இன்னும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க ஸ்ரீதர், டைம் இல்லை, நீங்கள் இப்போவே கிளம்பணும். ஓகே சார். நீங்கள் அட்டன் பண்ணுற கடைசி கால் இதுவாக தான் இருக்கணும். இந்த 3 days ஃபுல்லாக உங்கள் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கணும். உங்கள் ஜூனியர்ஸோட ஃபோனும் தான், ரைட்? ஓகே சார். இன்னும் 2 minutesல உங்கள் அக்கௌண்ட்டில் 2 lakhs ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே, காலை கட் பண்ணதும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகே? ஓகே சார். ஈவினிங் வரைக்கும் பிரபுவை வேற வக்கீல பார்க்க விடாம பார்த்துக்கிட்டா போதும். என்னையோடு சேர்த்து அந்த குப்பை 3 நாளைக்கு உள்ள இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். சூப்பர் சித்தப்பா. கூட்டுவாங்க சார். அப்படி போய் கீழே உக்காரு. ஏய், அக்யூஸ்ட் தானே நீ? இப்படிதான் ஒய்யாரமா பெஞ்சில வந்து உட்காருவியா? போ, அப்படி போய் கீழே உட்காரு. என்ன முறைக்கிற? கொண்டா நோண்டிடுவா அப்படியே. எந்திரி முதல்ல. என்னடி, என்ன முறைச்சிட்டே இருக்க? மூஞ்ச பேத்துருவோம் பாத்துக்க. மேடம், சார் கூப்பிட்டாரு மேடம். வரேன். ஓகே மேடம். இரு, போயிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன். சொல்லுங்க சார். வினோத் சார் கம்ப்ளைண்ட் பண்ண கேஸ்ல அந்த பொண்ணை மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கோம். இப்பதான் சார் பாத்துட்டு வரேன். ரொம்ப திமிராதான் இருக்கா. 4 சாத்து சாத்துனாதான் சரியா வருவா. அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன். தெளிவா நான் மட்டும் தான் பண்ணேன்னு சொல்லி புருஷனை கேஸ்ல இருந்து கழட்டி விட்டா. அப்படியா சார்? இப்பதான் வினோத் சார் கிட்ட பேசினேன். அவன் மட்டும் சிக்கனா கூட போதும், ஆனா கேஸை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அவதான் நான் தான் பண்ணிட்டேன்னு வாக்குமூலம் கொடுத்துட்டாலே சார். அப்புறம் என்ன சார், கேஸை ஸ்ட்ராங் பண்ணிடலாமே. வெறும் வாய் வாக்கு மூலமா தான் சொல்லியிருக்கா. நாளைக்கு மாத்தி பேசுனா என்ன பண்றது? அத தெளிவா எழுதி வாங்கிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருங்க. அவளை அவ்வளவு ஈஸியா டீல் பண்ண முடியும்னு தோணல சார்.
அவளை மிரட்டுவீங்களோ இல்ல அடிப்பீங்களோ என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அவ எழுதி கொடுக்கணும். அவ எழுதி கொடுக்கற வரைக்கும் இந்த ஸ்டேஷனை விட்டு போக கூடாது. அவ்வளவு ஏன் கோர்ட்டுக்கு கூட அவளை கூட்டு போறது கிடையாது. அது எப்படி சார் முடியும்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எழுதி வாங்க வேண்டியது உங்க பொறுப்பு. வினோத் சாரை பத்தி தெரியுமில்ல, அவர் சொன்னதை செஞ்சு அவரை சந்தோஷப்படுத்திட்டா நாம எதிர்பார்க்கறத அவர் செய்ய போறாரு. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். ம் சரி சார், அப்படியே பண்ணிடலாம். சரி போங்க. ஏன் நில்லுப்பா, எங்க நீ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்க? யாரை பார்க்கணும்? இன்ஸ்பெக்டர் பார்க்கணும். எதுக்கு பார்க்கணும்? சத்யான்னு ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்களே, அது விஷயமா அவரை பார்க்கணும். உங்க பேரு? பிரபு. சரி உட்காருங்க, கேட்டு வந்து சொல்றேன். கொஞ்சம் சீக்கிரம். உட்காருங்க. மாப்ள என்னாச்சு? எல்லாம் அந்த வினோத் பண்ண வேலைடா. கரெக்டா பிளான் பண்ணி சிக்க வச்சுட்டான். என்ன அரெஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நான் மட்டும்தான் அந்த தப்பெல்லாம் பண்ணேன்னு சொல்லி என்னை காப்பாற்றி அவங்க இப்போ உள்ள இருக்காங்கடா. இன்ஸ்பெக்டரை இப்ப பார்க்க முடியாது, அவர் ஒரு முக்கியமான வேலையில இருக்காரு. நானும் ஒரு முக்கியமான விஷயமா தான் பார்க்கணும். ஹலோ சார், இருங்க. தள்ளியா சார், இங்க இருங்க சார். சார் சார் சொல்ல கேட்காம உள்ள வந்துட்டார் சார். நீ இப்போ நான் பாத்துக்கிறேன். சரி சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், அந்த வினோத் என்ன பழி வாங்கிறதுக்காக கொடுத்த கேஸ் சார் இது. சார், என்ன நடந்துச்சுன்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார். நானும் ஒய்ஃபும் நடந்து வந்துட்டு இருந்தோம் சார். அப்போ 2 வயசானவங்க வந்து கார்க்கே தொலைச்சிட்டோம், நீங்கள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு கேட்டாங்க சார். என் ஒய்ஃப் மெக்கானிக்ன்றதுனால அவங்க ஹெல்ப் பண்ணாங்க சார். இதுதான் சார் உண்மையிலே நடந்துச்சு. அந்த கதையெல்லாம் தான் உங்க வீட்லயே சொன்னீங்களே சார். இதுதான் சார் உண்மை சார். அந்த காரு கம்ப்ளைண்ட் கொடுத்த வினோத் சார் பேர்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம காரோட பேனட்டை திறந்து காரை ஸ்டார்ட் பண்ணது அதுவும் ரெக்கார்ட்ல இருக்கு. 3வது, உங்க ஒய்ஃப் தொழில் போட்டி காரணமா தான் நான் அப்படி பண்ணேன்னு அப்ரூவ் ஆகி ஒத்துக்கிட்டாங்களே. ஓகேவா? அப்படிலாம் இல்லை சார். இனி நீங்க எது சொன்னாலும் எடுபடாது. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கோங்க. நாங்க எதுவும் செய்ய முடியாது சார். சார், ஏன் சார் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? என்னடா ஒன்னும் புரியலடா. சரி சார், அட்லீஸ்ட் என் ஒய்ஃப் கிட்ட நான் பேசணும் சார். தாராளமா பேசுங்க, ஆனா 2 நிமிஷம் தான் டைம். சரிங்க சார். என் ஒய்ஃப் எங்க சார் இருக்காங்க? இங்கதான் உட்காந்து இருந்தாங்க. இங்க இருந்தாங்களா? யோ, எங்கயா? யாரு சார்? யோ, இப்ப அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்தோமே அந்த பொண்ணுயா? இங்கதான் உட்கார்ந்தாங்க சார். எங்க போனாங்க? எங்கம்மா அவங்க? இங்கதான் சார் இருந்தாங்க. போய் தேடுமா, எங்க Okay, இருக்காங்க? sir. போமா. இங்கதான். மேடம், அந்த பொண்ணு எங்க மேடம்? சார், இங்கதான் சார் உட்காந்துட்டு இருந்தா. காணுமே. ஏமா அந்த பொண்ணு எங்கம்மா? இங்கதான் மேடம் உட்கார்ந்திருந்தாங்க. போய் தேடி பாருங்கம்மா, போங்கம்மா. சார், இதோ பாக்குறேன் சார். சார், எங்க சார் ஒய்ஃப்? அது இங்கதான் உட்காந்துட்டு இருந்தாங்க. எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். எஸ்கேப் ஆயிட்டாங்களா? சார், அவங்க எஸ்கேப் ஆள்லாம் கிடையாது சார். இதோ பாருங்க, நீங்க தான் உங்களை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கீங்க. எங்கன்னு சொல்லுங்க சார். நாங்க எதுக்கு சார் மறைச்சு வைக்க போறோம்? இந்த கேஸை பொய் கேஸ் தானே சார். நீங்க என்ன வேணா செய்வீங்க சார். பொய் கேஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா நான் ரொம்ப டென்ஷன் ஆயிருவோம், பாத்துக்கோங்க சார். நீங்க டென்ஷன் ஆகுங்க சார். இது பொய் கேஸ் தானே. இதோ பாருங்க சார், எனக்கு ஒய்ஃபை பார்க்கணும் சார், அவ்வளவுதான். யோ சார், ஸ்டேஷன்ல இருக்கிற அக்யூஸ் காணாம போற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்னது அக்யூஸ்டா? சார், குற்றத்தை நிரூபிக்கிற வரைக்கும் நீங்க அக்யூஸ்ட்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. இதுல இருந்தே தெரியுது நீங்க தான் கரெக்டா பிளான் பண்ணி ஒய்ஃப் எங்க கூட்டு போயிருக்கீங்க. டேய், என்னடா பாத்துட்டு இருக்க? கமிஷன் ஆபீஸ்க்கு உடனே ஃபோன் பண்றேன் மாப்ள. சார் இருங்க சார். சார், நாங்க எதுக்கு சார் உங்க ஒய்ஃபை மறைச்சு வைக்க போறோம்? அப்ப எங்க சார்
என்னங்க ஏங்க இப்படி பதற விட்டீங்க? இல்ல அவள் பேபி வந்ததுல இருந்து ஓவரா சவுண்ட் குத்துருந்தாங்க, அதான் லைட்டா தெரிய விட்டேன். ஏங்க ஒரு நிமிஷம் எல்லாரையும் அலற விட்டல. இன்சிகெல்லாம் அல்ல பொழுது இன்ஸ்பெக்டரு உங்களதான் கேக்குறாங்க. ஏய் ஏன் அவள் பேபி நான் காணும்னதும் ரொம்ப துடிச்சு போயிட்டியா? என் மேல அவ்வளவு பாசமா நான்? ஏங்க வீட்ல இருக்க மாதிரி எங்கேயும் இருப்பீங்களா? எல்லாத்துலயும் ஒரே மாதிரிதான் அவள் பேபி இருக்கணும், மாறலாம் கூடாது. இந்த பேச்சுக்கு ஒன்றும் சரி குறைச்சல் இல்லை. போன் எடு. போனா எதுக்கு? எடு சொல்றேன். வா 2 பேரும் செல்ஃபி எடுத்துப்போம். என்னது செல்ஃபியா? இங்கயா? ஏன் அவள் பேபி இங்கெல்லாம் நம்ம என்ன அடிக்கடியா வந்து போயினுக்குறோம்? இப்படி எப்பவாவது சான்ஸ் கிடைக்கும் போதுதான் செல்ஃபி எடுத்து வச்சுக்கணும். கூட்டு வா. இந்த பக்கம் வா. நீங்க அந்த இன்ஸ்பெக்டர் முறைக்கிறாருங்க. இப்படி பண்ணு. நீங்க நல்லா பண்றீங்க. நல்லா இருக்குல்ல? அவள் பேபி நீ வேணா உள்ள போய் நிக்கிறியா? நான் அப்படியே வெளியே வந்து இப்படியே போட்டோ பிடிச்சிடுறேன். ஹலோ என்ன விளையாடுறீங்களா? இல்ல ஹலோ பிக்னிக் வந்திருக்கீங்கன்னு நினைப்போம். 2 பேர் செல்ஃபி எடுத்துட்டு இருக்கீங்க. சார் நீங்களும் வாங்கல. நாங்க போலீஸோட எல்லாம் செல்ஃபி எடுத்ததே கிடையாதுல்ல. ஏங்க சும்மா இருங்க. எத்தது இல்ல அதான் சொன்ன அவள் பேபி. இல்ல சார் இப்படி ஒரு செல்ஃபி எடுத்து அதை அப்படியே வினோத்துக்கு அனுப்புனா அவன் ஹாப்பி ஆகி உங்களுக்கு இன்னும் பெருசா செய்வான்ல, அதுதான் சொன்னேன். இங்க பாருங்க, இப்ப நீங்க வெளில போறீங்களா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளவா? சார் இது என் கழுத்து சார். டேய் நீ இன்னும் வெளில போலையா? நீங்க விடுங்க, வெளியே போயிடுறேன். போடா. சார் ஒரு நிமிஷம் சார். ஏங்க உண்மையிலே உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லையா? எதுக்கு அவள் பேபி? எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குது. என்ன உடனே நீ வெளியே ஏத்துற மாட்ட? கண்டிப்பாங்க உங்க நம்பிக்கையை காப்பாத்துவாங்க. இன்னைக்கு ஈவினிங்குள்ள உங்களை வெளியில எடுத்துருவேன். சார் வெளில போங்க சார். இருங்க சார். ரவுடி பேபி எந்த கவலையும் இல்லாம பயப்படாம வழக்கமான ரவுடி பேபியா இருக்கணும். பாத்துக்கோங்க, பத்திரமா இருங்க. நான் வரேன். டேய் வா. சித்தப்பா என்னாச்சு? எங்க நம்ம அட்வொகேட் இன்னொரு வரல? அது என்னன்னு தெரியல பிரபு. அவருக்கு நான் கால் பண்ணா போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரின்னு அவரோட ஜூனியர்ஸ்க்கு ஃபோன் பண்ணாலும் அவங்க போனும் சுவிட்ச் ஆஃப்னு வருதுப்பா. அவரோட ஆபீஸ்ல போய் பார்த்தா ஆபீஸ்லயும் யாரும் இல்லப்பா. அவர் இல்லைன்னா பரவாயில்ல சித்தப்பா, வேற ஏதாவது லாயரை கூட்டு வந்திருக்கலாம்ல. பேசிட்டேன் பிரபு. அது எப்படி பேசாம இருப்பேன்? வேற அட்வொகேட் கிட்ட பேசிட்டேன். இன்னொரு 1/2 hourல வரேன்னு சொல்லியிருக்காருப்பா. பாரு நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. ஈவினிங்குள்ள எப்படியாவது சத்யா வெளியில எடுத்துடலாம். அதுக்கு நான் பொறுப்பு. லாயர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். உன் ஒய்ஃப் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரபு. டேய் நடிக்காதடா, எல்லா வேலையும் செஞ்சது நீதானே.
என்ன குலபுதம், நீயும் இங்கே தான் இருக்கியா? நீ சொன்னது கரெக்ட் தான், பட் ஜோடியை உள்ள தூக்கி வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா உன் ஃப்ரெண்டு மிஸ் ஆயிட்டான். So sad. என்ன பிரபு கையெல்லாம் முறுக்கிட்டு இருக்க? என்ன அடிக்க போறியா? அடிய அடி பிரபு. என் மேல இருக்கிற கோத்துக்கு நீ அடிச்சே ஆகணும். அடி. மாப்ள வேணாம்டா. என்ன பிரபு யோசிச்சுட்டே இருக்க? அடி. நீ என்ன அடிச்சாதான் உன் பொண்டாட்டி என்ன பிசினஸ்ல காலி பண்ண பார்த்தா புருஷன் என்ன மொத்தமா காலி பண்ண பார்க்கறான்னு சொல்லி அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ்ல உன்னை உள்ள தூக்கி வைக்க முடியும். தம்பி போங்க, தம்பி போங்க. சொல்றாங்கல்ல போடா. போறேன்டா. அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு போறேன். நீ ஏன் குள்ள போதும் இவ்வளோ டென்ஷனா இருக்க? குளரு கூலா இருக்குள்ள போதும். அப்போ இவனை சீண்டி விட்டா சத்யாவை காலி பண்ணிடலாம். பாப்போம். சார் இந்த ஃபைல்ல தான் சார் பிரச்சனையே. வாங்க சார் உட்காருங்க. தேங்க்யூ. ஓகே சார். என்ன சார் இது டபுள் ஷாட் அடிப்பீங்கன்னு பார்த்தா இப்படி ஜஸ்ட் சிங்கிள் ஷாட்டோட முடிச்சிட்டீங்க. நான் மட்டும்தான் பண்ணேன்னு சொல்லி அந்த பொண்ணே ஒத்துக்குச்சு. நம்ம கிட்டே எவிடன்ஸ் அப்படிதானே இருந்தது. அதான் ஒன்றும் செய்ய முடியல. இட்ஸ் ஓகே. ஒரு 2 minutes அந்த அக்யூஸ்ட் கிட்ட பேசிக்கலாமா? 2 நிமிஷம் என்ன சார், 20 நிமிஷம் கூட பேசிக்கோங்க. யார் கேட்க போறா? தேங்க்யூ. Mrs. Prabhu, very, very, very sorry. உன்னெல்லாம் வெறும் லோக்கல் பைக் மெக்கானிக் தானேன்னு ரொம்ப சாதாரணமாக போட்டேன். பட் யூ ஆர் வெரி பிரில்லியன்ட். உன் ஹஸ்பண்ட் பிரபுவை காப்பாத்துறதுக்காக நான் மட்டும்தான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிட்ட பாத்தியா? கிளவர் மைண்ட். இந்த ட்விஸ்ட நான் சத்தியமா எதிர்பார்க்கல. பட் அப்பவும் நான் தான் ஜெயிச்சேன். எனக்கு வேண்டியதெல்லாம் பிரபுவோட நிம்மதி மட்டும்தான். அவன் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்கவே கூடாது. அது இப்போ எனக்கு கிடைச்சிருச்சு. இதோ இப்ப கூட ஸ்டேஷன் வாசல் தான் கதின்னு நிக்கிறான். எனக்கு அது போதும். இன்னும் 2 நாள் அவன் வெளியில தான் நிக்கணும், நீ உள்ளதான் இருக்கணும். அதை நான் டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் கோர்ட்டுக்கு போனா ஒரு 6 மாசமோ இல்ல 3 வருஷமோ நீ ஜெயில இருக்கிறது கன்ஃபார்ம். உனக்கெல்லாம் லா தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதான் அவசரப்பட்டு நான் தான் பண்ணேன்னு, நான் மட்டும்தான் பண்ணேன்னு வாக்குமூலம் கொடுத்துட்டேன். மிஸ்ஸஸ் பிரபு, குற்றத்தை ஒத்துக்கிட்டா தண்டனை கன்ஃபார்ம். நீ உள்ள இருக்கிற வரைக்கும் அவன் வெளியில நிம்மதியே இல்லாம இருப்பான். பிசினஸ்ல ஈஸியா கோட்டை விட்டுருவான். அது போதும் எனக்கு. நெக்ஸ்ட் இயர் நம்பர் 1 பிசினஸ் மேன் நான் தான். வட்டா